அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு பல வருடங்களுக்கு பிறகு முக்கூட்டு கிரகங்கள் ஒரே நேர்கேட்டில் சந்திக்கக்கூடிய அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, குறிப்பாக மேசராசினியர்களுக்கு இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ஏற்பட போகும் விபரீத ராஜயோக பலன்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், தனுசு ராசியில் சுக்கிரனும், மகரத்தில் சூரியன், செவ்வாய், புதன் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதன் மகர ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. இது மட்டும் இல்லாம ராசிநாதனான செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு. சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய நன்மை அமைப்பில் இருப்பதால இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய கௌரவம் உயர இருக்குதுங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக இருப்பதால நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியமோ அல்லது பணத்திற்கான பிரச்சனையோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதே மாதிரி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருக இருக்குது. வீட்டில் மகிழ்ச்சி பொங்க இருக்குதுங்க. பெண்களால் எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் உண்டாகக்கூடிய தருணமாக இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. குடும்ப ஒற்றுமை சிறக்குங்க. குடும்பத்தினுடைய தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாரமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா முக்கூட்டு கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் சந்திப்பதால தந்தை வழி காரியங்கள் அனுகூலமாக தருங்க. கலைத்துறை அன்பர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருப்பதால அதற்கான முயற்சிகளை இந்த வாரத்தில் மேற்கொள்ளும் கலைத்துறையினருக்கு எதிர்பாராத முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கேது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பதால வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பு உருவாகுங்க. இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. ஒரு சிலர் கோயில் குளங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உருவாக இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது ஜென்மத்தில் குரு என்பதால் எச்சரிக்கையுடன் இருங்க. ஏன்னா எந்த ஒரு காரியத்தை நீங்கள் மேற்கொள்ளும் போதும் ஒரு சில கவனத்தோடு செய்வது மூலியமாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. கணவன் மனைவியிடையே ஏற்பட்டு வந்த சிறு சிறு சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமையிருக்குது. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் நிலையில சுக்கிரனும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால எதிர்பாராத பணவரவு இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க. ஜென்ம ராசியில் குரு இருப்பதால குடும்பத்தில் பிரச்சனைகள் கவலை அளிக்குங்க. இருந்தாலும் இந்த பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் அவ்வளவாக இருக்காது. ஏன்னா தற்போது குரு பகவான் ரிஷபராசியை நோக்கி நகர ஆரம்பித்திருப்பதால ஏற்பட்டு வரும் இன்னல்களும் சற்று குறைவாகவே இருக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே கிடையாதுங்க. ஆரோக்கியம் நல்ல திருப்திகரமாக இருக்குங்க. ஏற்கனவே உடல் ஆரோக்கியத்தால் பின்னடைவுகளை சந்தித்து வரும் மேசராசியினருக்கு ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமையிருக்குது. திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசியினருக்கும் கூட ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே மாதிரி திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. மேசராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த மாற்றத்தின் காரணமாக எதிர்பாராத முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முக்கூட்டு கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் சஞ்சரிப்பதால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜீவனக்காரகரான சனி பகவான் சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சியும் மன நிறைவையும் அளிக்குதுங்க. மேலதிகாரிகள் நியாயமாக நடந்து கொள்வாங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் தரக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இந்த வாரத்துல நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் மேசராசியினருக்கும் கூட ஒரு சிறு முயற்சியிலேயே மனதிற்கு பிடித்த நல்ல ஒரு உத்தியோகத்துடன் கூடிய
ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதம் 29ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முக்கூட்டு கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் சஞ்சரிப்பதால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, விரயஸ்தானத்தில் ராகு இருப்பதால் போட்டிகள் சற்று கடுமையாக தாங்க இருக்கும். இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு அனுகூலமான பாதையில வலம் வருவதால் சுக்கிரன் சுபபலம் பெற்றிருப்பதாலும் போட்டிகளை மன உறுதியுடன் சமாளித்து விட இருக்கீங்க. இதனால லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க. உங்களுடைய உற்பத்திக்கு அத்தியாவசியமான மூலப்பொருட்கள் நியாய விலைக்கு கிடைக்கும் என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க. அது மட்டும் இல்லாம மேசராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் பிற மாகாணங்களிலிருந்து தொழிலாளிகள் கிடைப்பதால் நிர்வாக செலவுகள் சற்று குறைய இருக்குதுங்க. நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதி துறையினராக இருக்கும் பட்சத்தில் லாபகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைய இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மேசராசியை சேர்ந்த அறக்கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சுக்கிரன் மிகவும் அனுகூலமாக இருப்பதால புதிய வாய்ப்புகள் எளிதில் தேடி வர இருக்குதுங்க. இதனால வருமானமும் உயர இருக்குது. குறிப்பா கலைத்துறையில் உள்ள நடிகர்கள், நடிகைகள், கர்நாடக சங்கீத வித்வான்கள், பரதநாட்டிய கலைஞர்கள் ஆகியோருக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முக்கூட்டு கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் சஞ்சரிப்பதால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வித்துறைக்கு அதிபதியான புதன் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருப்பதால படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. குறிப்பாக நீங்கள் வெளிநாடு சென்று உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்ல சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, ஜென்ம குரு என்பதால எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுங்க. 12ஆம் இடத்தில் ராகு அதிகப்படியான செலவுகளை கொடுப்பாருங்க. கணவன் அல்லது மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைங்க. ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. வெளியூர் பயணங்கள் ஏற்பட இருக்குதுங்க. சுப முயற்சிகள் தாமதம் ஆனாலும் உங்களுக்கு நடைபெற்றுவிடும் என்பதால் கவலைப்பட வேண்டாம். உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படலாங்க. அதனால் வெயில் நேரங்களில் வெளியில் செல்வது, உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உண்ணுவது, இவற்றை தவிர்த்துக் கொள்வது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. குழந்தைகளுடைய கல்வி நிலைகளில் சற்று அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. மேசராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும். வெள்ளிக்கிழமை ராகு வேளையில் துர்க்கைக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.